கடையில் வேறு என்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது சிறுதானியங்களில்? சிறுதானியங்களில் வந்து வரகுமா, வரகு இந்த பார்த்துக்கோங்க. வரகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு பேர் வந்து நாடு வரகு இல்லாமல் இது சாதா வரகு. வரகுலேயே 2 வரகு இருக்குது. சாதா வரகு ஒன்று, நாடு வரகு ஒன்று. இது நாசிக்கில் இருந்து வர்ற வரகு. இது வந்து வெறும் வரகு. அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க, இது வந்து திணை. இது வந்து திணைப்பா. திணை வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. சாமை வந்து அரிசி சாப்பிட்டோன்னா கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வந்து கரையும். சாமை அரிசி வந்து சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு வந்து சீக்கிரம் கரையும்ப்பா. ஏன்னா சாமை அரிசிக்குள்ள பவரே அதுதான். இது வந்து குதிரைவாளி. குதிரைவாளி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ எல்லாம் கிச்சடி வச்சு சமைச்சு சாப்பிட்றாங்க. உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட். இதெல்லாம் முந்தி காலத்தில் உள்ள இதெல்லாம் இது வந்து ஹைப்ரிட் கம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது காட்டு கம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பு. இந்த பார்த்துக்கோங்க. கம்புலாம் கஞ்சி வச்சு கூழ் வச்சு குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ராகி. ராகி ஏற்கனவேவும் உடம்புக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு ராகியை வந்து கூழ் காய்ச்சி கொடுக்கலாம், இல்லை களி கிண்டி கொடுக்கலாம், எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ராகி வந்து அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அதுக்கடுத்து நாட்டுக்கம்பு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நாட்டுக்கம்பு. இது வந்து நாட்டுக்கம்பு. அது காட்டுக்கம்பு. இது வந்து நாட்டுக்கம்புமா. நாட்டுக்கம்புக்கு இன்னும் சத்து அதிகம் காட்டுக்கம்பை காட்டியும்.